கோதுமை ரவையில் செய்யக்கூடிய உப்புமா, இந்த ஊரில் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நல்லா கோதுமை ரவையில் போட்டு மோர் விட்டுலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஊறுகாயை தொட்டு சாப்பிடாதீங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எண்ணெயில் பொரிச்சு வச்சு சாப்பிடாதீங்க. வெறும் கோதுமை ரவை. ஏன்னா கோதுமை ரவை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, சர்க்கரையை உயர்த்தாது. மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோபயாட்டிக். ஸோ மோர் சேர்த்து சாப்பிடலாம். பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேர்க்க வேண்டாம். பனிக்காலங்களில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடியாக சாப்பிடலாம். மற்ற கோடை காலத்தில் மோர் சேர்த்து அந்த கோதுமை ரவையை எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்தில் உணவுகள் ஒவ்வொன்றும், நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ பானங்களோ ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணமுடையதாக இருக்க வேண்டும். நண்பர்களே, காலகாலமாக நம் சமூகம் அப்படித்தான் சாப்பிட்டது. நாம் அன்றைக்கு சாப்பிட்ட அடிசல், நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட கும்மாயம், நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட அத்தனை பாரம்பரிய உணவுகளும் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு. ஒவ்வொரு சிறுதானியும் ஏதேனும் கூடுதல் நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது.